வாசிங்க வாசிங்க. இல்லை இல்லை, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் போதும் போதும். என்னை சிநேகிக்கிறவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க மெய்ப்பொருளை சுதந்திரிப்பார்கள். அடுத்து அவருடைய களஞ்சியங்களை நான் என்ன செய்வேன்? 2 ஆண்டவர் சொல்றார். அவரை சிநேகிக்கிறவர்கள் ஒன்று, அவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிப்பார்கள். மெய்ப்பொருள் என்று சொல்லும்போது அது பரலோக ராஜ்யத்தை சொல்லலாம். இந்த பூமியில் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் தேவன் நமக்காக ஆவியில், அதாவது நமக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் முதல்ல ஆவியில் தந்தரப்படுகிறது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஆசீர்வாதம் இருக்குது, நன்மை இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. பைபிளில் 1 பேதுரு புஸ்தகத்தில் 2 பேதுரு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய அவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரணுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது ஆவிக்குரிய தேவனுடைய ஆவியானவர் யாருக்குள்ளே இருக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வாதத்தை உடையவர்கள். எல்லா ஆசீர்வாதமும், பரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போது ஆவியானவர் நமக்கு அதிகமாக தேவை கண்டிப்பாக. எனவே தான் நான் சொன்னேன், மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் எடுக்கும் அவருடைய களஞ்சியங்களை நிரப்ப முடியும். முதல்ல மெய்ப்பொருள் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், அதுலேருந்து தான் நமக்கு இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். வேதத்திலையும் அதற்குரிய அநேக வாக்குத்தத்த வசனங்கள் இருக்குது. ஏசாயா புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் செழிப்பாக வயல்வெளியாக மாறும் என்று சொல்லி, இப்போ இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் ஆவியினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். அதைத்தான் மெய்ப்பொருள் என்று சொல்லி அந்த நீதிமொழிகள் 8:20 வாச்சோம். மெய்ப்பொருள் அது மாத்திரமல்ல, மெய்ப்பொருளும் அவருடைய களஞ்சியங்களும் நிரப்பப்படுமா. என்னை சிநேகிக்கிறவர்கள், அவரை சிநேகிக்கிறவர்களுக்கு கர்த்தர் மெய்ப்பொருளை கொடுக்குறார், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸை கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, அவருடைய களஞ்சியங்களை நிரப்பி வைக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் வாசித்து அனுதினமாக அறிக்கை பண்ணணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் அவர் சகல விதத்தில் சாட்சிகளாக இருக்கணும். பரிசுத்தத்தில் மாத்திரம் சாட்சிகளாக இல்லை, ஆசீர்வாதத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம், அது தேவனுடைய சித்தம். ஒரு நாள் அவர் அதை மாற்றுகிறதே இல்லை. எனவே தான் இந்த இடத்துல சொல்லப்படுறது, வேண்டிய திரவியம் ஞானவாண்டிய வாசஸ்தலம். வேண்டிய திரவியம், வேண்டிய எண்ணெய். எண்ணெய் என்று சொல்லும்போது அது ஆவியானவரை குறிக்கிறது ஒன்று. இன்னொன்று, எண்ணெய் என்று சொல்லும்போது அது சுகப்படுத்துகிற ஒரு வல்லமையை குறிக்கிறது. அப்போது ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் இந்த எண்ணெய் இருக்கும், திரவியம் இருக்கும், அடுத்து எண்ணெய் இருக்கும். எண்ணெய்னா சுகப்படுத்துகிற வல்லமை, அது ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியும் சொல்லலாம். இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, எண்ணெய் என்பது சுகப்படுத்துகிற வல்லமை. அப்போ ஞானவான் வாசஸ்தலம், ஞானவான் வாசஸ்தலம் என்றால் ஞானவான் இருக்கிற இடம். ஞானவான் என்றால் நீதிமான். பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் வீட்டில், அவனுடைய வாசஸ்தலம் என்றால் அவனுடைய வீடு, அவனுடைய வீட்டில் திரவியம் இருக்கிறது. திரவியம்னா நமக்கு தேவையான உலக பிரகாரமான பொருட்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள். திரவியம் இருக்கிறது, எண்ணெயும் இருக்கிறது. யாருடைய வாசஸ்தலத்தில்? ஞானவானுடைய வாசஸ்தலம். இந்த உலகத்தில் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறத விட பெரிய ஞானம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா,
1 கொரிந்தியர் புஸ்தகத்தில், பிரைஸ் தி லார்ட், 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ 24 வாசிங்க. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, நல்ல கவனிங்க, எவர்கள் அப்படின்னா யாரெல்லாம் கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரோ, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறான்னு என்ன சொன்னா, யாரெல்லாம் கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரோ, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து, நல்ல இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவர்களுக்கு, எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கிறிஸ்துவே எப்படி இருக்கிறாராம்? பலனாய் ஞானமாய் இருக்கிறாராம். நல்ல கவனிங்க, கிறிஸ்து ஞானத்தை தருகிறார் அல்ல, வசனம் அப்படி சொல்லல, கிறிஸ்துவே ஞானமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எவர்கள் அழைக்கப்பட்ட, எவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், எவர்கள் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ, எவர்கள் இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள கிறிஸ்துவே ஞானமாக இருக்கிறாருங்க. கிறிஸ்துவே ஞானமாக இருக்கிறார். எனவே தான் ஞானமானுடைய வாசஸ்தலத்தில் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஞானமானுடைய வாசஸ்தலம்னா கிறிஸ்துவை உடையவன் ஞானமான். நீங்கள் உலக பிரகாரமும் உங்களை எல்லாரும் முட்டாள்னு சொல்லலாம், அறிவு இல்லாதவங்கன்னு சொல்லலாம், விவேகம் இல்லாதவங்கன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? கிறிஸ்துவே உங்களுக்கு ஞானமாக இருக்கிறாரு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? கிறிஸ்து என்னை அழைத்திருக்கிறார், பரலோகத்தை சுதந்திரிக்கும்படியாக என்னை அழைத்திருக்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, நீங்க ஞானவான்க. உங்களுடைய வீட்டில், அதாவது உங்களுடைய வாசஸ்தலத்தில், வாசஸ்தலம் என்றால் நாம் குடியிருக்கிற இடம், நாம் வாசம் பண்ணுகிற இடம், குடியிருக்கிற இடம், நம்முடைய வாசஸ்தலத்தில் வேண்டிய திரவியம் இருக்கிறது, வேண்டிய எண்ணெய் இருக்கிறது. நீங்க பொருளாதார ஆசீர்வாதத்தை உடையவர்கள். பொருளாதார ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லல, பொருளாதார ஆசீர்வாதத்தை உடையவர்கள் நீங்க. என்ன உங்களுக்குள்ள இருக்குது? உங்களை சுகப்படுத்துகிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது, அதான் என்ன. அபிஷேகம் என்பது வேற. நான் ஏற்கனவே அபிஷேகத்தை பேசிட்டேன். நான் என்ன என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. அபிஷேகம் ஆவியானுடைய வல்லமை குறித்து பேசிட்டேன். இப்போ முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவருடைய வீட்டில், அழைக்கப்பட்டவங்க வீட்டில், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவங்க வீட்டில், அவரை ஆராதிக்கிறவங்க வீட்டில் வேண்டிய பொருட்கள் உண்டு, வேண்டிய எண்ணெய் உண்டு, சுகம் ஆரோக்கியம் அந்த இடத்துல தங்கி இருக்கும். நம்ம எல்லாரும் கரங்களை தலையில் வச்சு, நீங்கள் இங்கே இருக்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்க, மொத்தம் இதை வீடியோவில் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தை இந்த மாதத்திற்கான, இனி வருகிற நாட்களுக்கான வாக்குத்தத்தமாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிறபடினால் நாங்கள் அதை நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு என்கிற இந்த வார்த்தையை எனக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய சபைக்கு, என்னுடைய சபையின் குடும்பங்களுக்கு நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம், நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். இது செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். நான் சொன்ன வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையினுடைய நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்க ஆண்டவர். அவர் தம்முடைய ஆவியிலே நமக்கு தந்தருளினதுனாலே என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் நீங்கள் ஆவியில் இந்த வசனத்தை போட்டீங்கப்பா, இந்த ஆசீர்வாதத்தை போட்டுட்டீங்க. அதுலேருந்து இது முளை கிளம்பி எழும்பி பெரிய மரமாக இந்த ஆசீர்வாதங்களை வரப்போகிறதுக்கு ஸ்தோத்திரம். பொருளாதார ஆசீர்வாதம், சுகம், ஆரோக்கியம், அபிஷேகம் எங்களுக்குள்ளேருந்து அளவு கடந்த விதத்தில் வரப்போகிறக்கா ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சாலவான மறவாதே. ஆமேன், ஆமேன்.